எனது பெயர் துரைசிங்கம். இந்த காந்த சிகிச்சை வகுப்பை எடுக்க போகிறது நான் தான். என்னுடைய கிட்டத்தட்ட 35 ஆண்டுகால அனுபவங்களை நான் முதலாக கற்றுக்கொண்டது காந்த சிகிச்சை தான். 1995 அதில் கிடைச்ச பல வெற்றிகளை தொடர்ந்து பல மருத்துவ முறைகளை கேட்க ஆரம்பித்து விட்டோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இன்ட்ரோடக்ஷனாகவே பேச நினைக்கிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். பாலிடெக்னிக் படிப்புக்காக விருதுநகருக்கு வந்தேன். விருதுநகரில் முதல் மாணவனாக தேர்ந்த பிறகு பாலிடெக்னிக்லேயே இன்ஸ்ட்ரக்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஐயோ, நம்ம வகுப்பு எடுக்க போகிறோமேங்கிற ஒரு பயத்தில் அதில் ஒரு 9 காலம் வேலை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் டெலிகாம் டிபார்ட்மெண்ட், பிஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் டெக்னீஷியனாக முதல்ல ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அது டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டாக மாறிச்சு. இப்போ பிஎஸ்என்எல்லாக மாறிச்சு. அதில் சேர்ந்த காலத்திலே எனக்கு ஒரு 1980களில் ஒரு ஈடுபாடு வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தாத்தா ஒரு பரம்பரை சித்த வைத்தியர். எங்கள் அப்பா அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவருக்கு. அதனால நான் அதில் எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லாமல் நான் இருந்துட்டு இருந்தேன். 80களுக்கு பிறகு எனக்கு அதில் ஒரு நாட்டம் ஏற்பட்டதுனால நான் முதல்ல சித்த மருத்துவம், டாக்டர் ரங்கராஜன் சித்தா ரிட்டோரியல் காலேஜில் அவர் டாக்டர் கிளாஸ் எடுத்தார் சென்னையில். அதில் கலந்து கொண்டேன். அதுக்கப்புறம் மேனட்டோ தெரப்பி டெல்லியில் டாக்டர் பன்சால் அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு கோர்ஸில் அதில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுத்த ஒரு ஃபீட்பேக்கு. அப்படி படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாவே கற்றுக்கிட்டு வர ஆரம்பித்தோம். கற்றதில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2012 வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து வகுப்புகள் எடுத்துக்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். மதுரையில் இந்த மதுரையில் சென்னையில் நான் இருந்தாலும் மதுரையில் லாக்காவில் ஒரு இடம் வாங்கி அங்கே வீடு கட்டி மதுரை திருப்பாலையில் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். 2012 ஏற்பட்ட ஒரு இழப்பின் காரணமாக அதற்கு பிறகு எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண வேணான்னு இருந்த ஒரு சூழ்நிலையிலே வகுப்பாவது எடுக்கலான்னு நம்முடைய சீடர்கள்லாம் சொன்னது வேணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மதுரையில் நல்ல பிளான்ட ஒரு ஹாலில் போட்டு அந்த வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்தோம். வகுப்புகள் எடுத்துட்டு இருந்தோம். 2018க்கு பிறகு வகுப்புகள் எடுக்க வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்தேன். நான் கடைசி 2018 டிசம்பருக்கு அப்புறம் எந்த வகுப்புகள் நடத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பிரைட்டர் மைண்ட் ஒரு குழந்தைகள் பயிற்சி கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்துக்காக அதை நான் வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதனால அந்த வகுப்புகள் எல்லாம் நிறுத்திட்டு பிரைட்டர் மைண்டுக்கு வந்துட்டேன். இப்ப கூட எனக்கு வகுப்பு எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் கேட்டீங்கன்னா, நிறைய எல்லாம் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தேன். அதுல நிறைய விஷயங்களை தவறுதலாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அதாவது ஒரு புத்தகத்தை படிச்சு நடத்தினா கூட கரெக்டான முறையில் பண்ணணும், கரெக்டாக இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில பார்க்கும்போது மிக தவறான ஒரு வழிகாட்டுதல் உலகிட்டு இருக்குங்கிறத பார்க்கும்போது என் மனசுல ஒரு வேதனை ஏற்பட்டது. நான் தியானத்தில் இருக்கும்போது எனக்கு வகுப்பு எடுக்க சொல்லி ஒரு உத்தரவு கிடைத்தது. அதன் பேர்ல நம்ம வகுப்பு எடுக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்தேன் நான். அதனால எடுக்கும்போது தான் முதல்ல காந்த சிகிச்சையே எடுப்போம், இலவசமா சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன் நான். பலர் பல விதமா பேசலாம். இவர் என்ன இலவசம் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் காசு கேட்பாரு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கிளியர் கட்டாவே என்னுடைய முடிவுல பணம் கண்டிப்பாக நாங்கள் வாங்க மாட்டோம்னா வாங்க மாட்டோம், டவுட்டே கிடையாது. அதுக்காக ஏமாத்த மாட்டோம். என்கிட்ட என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனால் நான் முதலில் எழுதிய புத்தகம் ஆரோக்கியம் அளிக்கும் அற்புத காந்தங்கள் என்ற புத்தகத்தை முதலில் எழுதியது 2000. அந்த சிகிச்சை முறையை நான் பல இடங்களில் பண்ண ஆரம்பிச்ச காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு இருந்த ஹர்டல்ஸ் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வகுப்புகள்லாம் எடுத்து நிறைய எஜுகேட் பண்ணோம். ஏன்னா ஒரு மருந்தில்லா மருத்துவ முறை, ரொம்ப எளிய மருத்துவ முறைங்கிறதுக்காக வேண்டி அதை நாங்கள் ரொம்ப ப்ரமோட் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம். அது கூட சுஜோக் எல்லாமே பண்ணோம். கிட்டத்தட்ட 2000க்கு முன்னாடி 1997, 98 தமிழகம் முழுவதுமே எல்லா ஊர்களிலுமே போய் நான் வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்தேன். லாக்காவிலே பணிபுரிந்து கொண்டு இருந்து இந்த சனி ஞாயிறுகளை பயன்படுத்தி அங்கங்க போய் வகுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலம் உண்டு. தமிழ்நாடு முழுவதும் பண்ணோம். புத்தகங்கள் 2 எடிஷன் போட்டேன், நானே போட்டேன். 3வது எடிஷன் என்னால் போட முடியாதனால அட்டாமாவுக்கு அதை கொடுத்துட்டேன். அதாவது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேணுங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த புத்தகத்தில் எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் ரொம்ப தெளிவாக அதில் எழுதியிருப்பேன். என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, உங்கள் அனைவருக்கும் காந்தம்னா அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறைகள் எல்லாத்தையும் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த வகுப்பை நாம துவக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஒரு வீடியோவை நான் போடுறேன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய முகம் உங்களுக்கு தெரியணும், இந்த வகுப்பு எடுத்தவர் யாருன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது நேரடியாக ஒரு லைவா ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டு இதை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது